ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கேர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமாவில் இருக்கக்கூடிய டாக்ஸிசிட்டி, நல்ல படங்கள் கெட்ட படங்கள், இது மட்டும் இல்லாமல் 1000 கோடி ஏன் அடிக்கல, இது மாதிரி நான் பல ஒப்பீனியன் ஷேரிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது உங்களோட சப்போர்ட் நல்லாவே இருக்குது. இது தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் இது மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு வீடியோ நான் பேசணும்னு நினச்சது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக். ஏன்னா சினிமாவில் எந்த விதத்தில் ஒரு டேரக்டர், ரைட்டர், ஒரு எடிட்டர், சினிமாட்டோகிராஃபர் இவங்களுக்குலாம் ஒரு இடம் இருக்கோ, அதே மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் வந்து ஒரு முக்கிய பங்கு இருக்குது. ஏன்னா படத்தில் அவங்களோட பார்ட்டுமே ஒரு ரொம்ப முக்கியமானது, ஒரு பெரிய பார்ட். அப்படி நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் இந்தியன் சினிமால வந்து வந்திருக்காங்க. அதுல ரொம்ப பெரிய இடத்தை பிடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் பண்றதே ரொம்ப மோசமா, மியூசிக்கே வந்து கெடுக்கிற மாதிரி, இல்ல மியூசிக் இண்டஸ்ட்ரி கெட்ட பேரை புகுத்துற மாதிரி சிலர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரிஜினல் மியூசிக் டைரக்டர்ஸும் இருக்காங்க, ஆர்கானிக்கான மியூசிக் போடக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸும் இருக்காங்க. சில விஷயங்கள் தவறான கைடன்ஸா இருக்கலாம், இல்ல தவறான விஷயங்களை வந்து அவங்க செஞ்சிருக்கலாம். ஸோ அப்படி செஞ்சு அந்த நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு கெட்ட பேரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் என்னதான் ப்ராப்ளம் இங்க இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில மியூசிஷியன்ஸ் எப்படி வந்து ஃபியூச்சர்ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஒரு சில தாட்ஸ் நீங்க இந்த வீடியோல நம்ம பேச போறேன். இது தாண்டி உங்களோட தாட்ஸ் விஷயம் மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து மியூசிக் டைரக்டர் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார், தேவா சார் இவங்களெல்லாம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து இவங்கள தான் ஓரளவு பழைய ஆளுங்கப்பா, அவங்க தான் அந்த டைம்ல லெஜெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்ட வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருத்தர் ஃபேவரட்டா இருப்பாங்க. ஒரு சிலருக்கு யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மான் சார், ஜிவி பிரகாஷ், அனிருத் சார், சந்தோஷ் நாராயணன் சார், ஷாம் சிஎஸ், இது மாதிரி இப்போ நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய வெர்சடைலான மியூசிக் டைரக்டர்ஸ் வந்துட்டாங்க. பட் முன்ன இருந்த மாதிரி பாட்டு அந்த கண்டென்ட் அதெல்லாம் இப்பயும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது வந்து கேள்விக்குறி. ஏன்னா அந்த டைம்ல லிரிக்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ அமேசிங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து டோட்டலா எல்லாமே சேஞ்ச் ஆச்சுங்க. பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா இப்போ வரதெல்லாம் பாட்டா, இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனும் சரியில்லை, பாட்டும் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ஒரு ஃபீல் குட்டான படங்கள், அது மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ரேப் மியூசிக், ஹிப்ஹாப், ஜாஸ் பீட்ஸ் இதெல்லாம் கேட்டு ஆடியன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவைஸ் ஆயிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் நடந்துதான் ஆகணும். கண்டிப்பா ஒரு ஜெனரேஷன் ஷிஃப்ட் ஆகும்போது அதுல இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஷிஃப்ட் ஆகும். அது வந்து இயற்கையா நடக்கிறதா. நம்ம இங்க வந்து கிரிஞ்சு பண்ண வரல. அதாவது இப்போ நீங்க அந்த மாதிரி பழைய காலத்துல போட்ட மாதிரி பாட்டு போடுங்கன்னு சொல்ல வரல. ஏன்னா அது வந்து கிரிஞ்சு, எனக்கே தெரியும். எப்பயுமே ஒரு இடமா இருக்கட்டும், இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், எதா இருந்தாலும் முன்னோக்கி தான் போகணும், பின்னோக்கி போக கூடாது. பின்னாடி அவங்க பல அருமையான விஷயங்கள் செஞ்சிருக்கலாம், ஆனா அதுக்குன்னு அதே தொடர்ந்து பண்ணவும் கூடாது. சில இடங்கள்ல அது தப்பு தான். ஆனா அப்டேட்னு சொல்லி முன்னேறி போறது சரியான விஷயமாவும் இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாதான் அது இன்னொரு கட்டத்துக்கு போகும்போது இன்னும் அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி போகும். இங்க நான் என்னத்தை ஓவராலா சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சில மியூசிக் டைரக்டர்ஸ் நான் சொல்றேன். இப்போ சந்தோஷ் நாராயண் சாரா இருக்கட்டும், சாம் சிஎஸ்ஸா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா சார், இவங்கெல்லாம் மோஸ்ட்லி நிறைய ஆர்கானிக் கண்டென்ட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய நியூ கண்டென்ட்ஸ் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. லைக் யுவன் சங்கர் சாரும் நிறைய அவரோட அப்பாவோட பழைய பீட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு மேட்ச் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் அவர் சைட்ல இருந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, லிரிசிஸ்ட் எவ்வளவோ பேர் இருக்காங்க, அதே மாதிரி பேக்ரவுண்ட் சிங்கர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாரு, அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சிருக்காரு. அதே மாதிரி ஹாரிஸ் சார், ஜிவி பிரகாஷ் சார், இவங்கலாம் அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஆர்கானிக்கான கண்டென்ட் கொடுப்பாரு. ஒரு மெலடி கிங்ஸ்ன்னு சொல்லலாம். குத்துப்பாட்டுலாம் கொடுத்துருக்காங்க, பட் இவங்களை பொறுத்தவரை இந்த மெலடி கிங்ஸ்ன்னு சொல்லலாம். இவங்கலாம் அதுல வந்து நம்ம நெஞ்சில ஓட்டையை போடக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் செய்யக்கூடியவங்க. அதுலயும் ஹாரிஸ் சார் வந்து அப்பவே ட்ரிப்பான மியூசிக் போறது, ரேப் போறது, ஹிப்ஹாப், ஜாஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் வைபா நம்மள அடிச்சிருக்காரு. ஸோ இது மாதிரியெல்லாம் அந்த டைம்ல யூனிக்கா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எது யூனிக்னஸ் கேட்டீங்கன்னா, மீம் டெம்ப்ளேட்ல வரக்கூடிய ஃபேமஸான டைலாக்ஸை போடுறது, இப்ப இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து புரியாத பாஷையில பாட்டு எழுதுறது, இதுதான் யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. ஆடியன்ஸ்க்கு வந்து புரியணும், அதே நேரத்தில் அது வந்து இனோவேட்டிவாகவும் இருக்கணும். ஸோ நான் சொல்ல வர்றது அதுதான். நேரம் நீங்களே புரிஞ்சிருப்பீங்க யாரை சொல்றேன்னு. அனிருத் சார். அனிருத் சார் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர்ன்ற ஒரு ரத்தையை பிடிச்சிட்டாரு. காப்பி கேட்டர்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட விமர்சனமும் இருக்கு, இல்லன்னு சொல்லல. அது வந்து சில பேர் அவருக்கு வச்சுட்டு தான் இருக்காங்க. அது வந்து உண்மையும் கூட. ஒரு சில பாட்டுலாம் ஹாலிவுட் சாங்ஸ், அதுக்கப்புறம் ஆல்பம் சாங்ஸ், ஏன் இப்போ கூட சாவடிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்தது, அது கூட ஆவேஷம் படத்துல ஒரு பாட்டுல இருந்து எடுத்து போட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. நான் அதை பத்தி பேச வரல. காப்பி பண்ணல, அது வந்து எத்திக்கலி மாறகலி அவங்க யோசிச்சு அதை வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அதில் நம்ம புரியல. பட் அவர் ஒருத்தர் பல விஷயத்த இப்போ இருக்கக்கூடிய மியூசிக் இண்டஸ்ட்ரியில வந்து மாத்திட்டாரு. லைக் பேக்ரவுண்ட் சிங்கர்ஸ் வந்து தூக்கிட்டாரு. ஃபீமேலா இருக்கட்டும், மேல் சைடா இருக்கட்டும், அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட பேக்ரவுண்ட் சிங்கர்ஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான். ஏன்னா எல்லாத்துலயுமே பூந்து பாடக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் கூட
நானே வாயிலே கிரியேட் பண்ணிடுவேன் அப்படின்ற அளவுக்கு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டாரு. பிகாஸ் அதுக்கு இன்னொரு பக்கபலமா இருக்கிறது இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி. ஏன்னா ஏஐ மூலமாவே வாய்ஸ் கொண்டு வர முடியும் போது அவர்கிட்ட டெக்னாலஜி இருக்கு, அதை யூஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு நாலேஜ் இருக்குன்ற காரணத்தினால அவர் சிங்கிள் ஹேண்டடா வந்து எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு இருக்காரு. அது வந்து அவரோட தனிப்பட்ட திறமை தான். பட் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நான் ஒன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த இருக்கக்கூடிய மீம் இதெல்லாம் எடுத்து போட்டு அவர் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று பண்றாருல, அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பேருக்கு வந்து என்னடா அது அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஏன்னா சோஷியல் மீடியாலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சும்மா இதே பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி. பிகாஸ் அவருக்கு ஒரு யூனிக்னஸ் இருந்ததுல ஸ்டார்டிங் டைம்ல. இப்ப அது வந்து அவரே இழந்துட்டாருன்னு போது இப்ப இதை பார்க்கும்போது ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் என்ன ஆகும்னா இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் கிசா அப்படின்ற வேர்டை யூஸ் பண்றாரு. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். கிசான்றது என்னன்றதையும் மீம் டெம்ப்ளேட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் போட்டா நல்லா போகும் போலே அப்படின்னு சொல்லிட்டு மத்த மியூசிக் டைரக்டர்ஸும் நினைச்சா என்ன ஆகும், அவர் வந்து வசனமே புரியாத லிரிக்ஸே ஒழுங்கா இல்லாததை வச்சு போட்டா நல்லா போயிரும் போல, அதான் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு பிடிக்குதுன்னு போலன்னு மத்த மியூசிக் டைரக்டர்ஸும் நினைச்சா அப்போ வரக்கூடிய பாட்டுகள் என்னவா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் டோட்டல் ஜென்ரேஷன் ஷிஃப்ட்னு சொல்லலாம். அது வந்து இண்டஸ்ட்ரியுமே சேர்ந்து அது பண்ணும். ஒரு ஜென்ரேஷன் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் இண்டஸ்ட்ரியும் ஷிஃப்ட் ஆகும் சொன்னல, அது வந்து இதுலயுமே பொருந்தும். மற்ற மியூசிக் டைரக்டர்ஸும் அதை இன்ஸ்பயர் ஆகலாம், அதுல இருந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஆகும்போது வரக்கூடிய பாட்டுகள் வரக்கூடிய படங்கள்ல இதை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். இதை நான் ஏன் பர்டிகுலரா சொல்றேன்னா, இப்போ இந்த தவறை வந்து அனிருத் அவர் மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்ல. நான் குறிப்பிட்டு ஏன் சொல்றேன்னா, இப்போ அடுத்து பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் வந்து நிறைய அவர் தான் வச்சிருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு மெயின் மியூசிக் டைரக்டராகவே அவர் தான் பிரதிபலிக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அவரோட ஆர்கானிக்கான கண்டென்ட்டை கொடுத்தாதான் இங்கே வந்து சரிப்பட்டு வரும். செமையான ஆல்பம்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் இனி வரக்கூடிய படங்கள்லாம் அவருக்கு வந்து பெரிய பெரிய படங்கள், தளபதி 69, ஜெயிலர் 2, கூலி, இது மட்டும் இல்லாமல் தெலுங்குலையுமே 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நானி சாரோட ஒரு ப்ராஜெக்ட், விஜய் தேவரகொண்டா ப்ராஜெக்ட், இது மாதிரி பெருசா பண்ணிட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவர் வந்து அவரோட கண்டென்ட்டை வந்து கிளியரா கொடுத்தாதான் இங்க வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும். ஒரு சில ரெக்கார்டட் மியூசிக்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில ரெக்கார்டட் இது மாதிரியான பீட்ஸ்லாம் இருக்கும். அதையே பலரும் திருப்பி போட்டு அதை மிக்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணி இது மாதிரி இப்பெல்லாம் மியூசிக் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதே டோட்டலி பல மியூசிக் டைரக்டர்ஸ் மறந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு நம்ம தோணுது. பட் அதுல வேற லெவலில் பூந்து விளாடுறது இளையராஜா சார், ஏஆர் ரஹ்மான் சார், இப்போ ரீசெண்டாக சந்தோஷ் நாராயணன் சார், தென் ரவி பிசுரு. ஸோ அந்த ஒரு மியூசிக் டைரக்டரும் சூப்பரா பண்றாரு. கேஜிஎஃப் சலார்லாம் பண்ணார்ல, அவரும் தாறுமாறா பண்றாரு. லைக் சலாரோட ஓஎஸ்டிலாம் டிராகன்னே சொல்லலாம். அதே மாதிரி சந்தோஷ் நாராயணன் சாரோட ஓஎஸ்டிஸும் நிறைய எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி அனிருத் சாரோட ஓஎஸ்டிஸும் பிடிக்கும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து மாறான ஒரு ஓஎஸ்டி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர்னா யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெக்ஸ் பிசாய். அவரும் இதே மாதிரி ஒரு ஆர்கெஸ்ட்ரல் அந்த மாதிரியான ட்ரம்ஸ் பீட் அதெல்லாம் சூப்பரா பண்ணுவாரு. ஓஎஸ்டி வைஸ் இந்த மாதிரி யூனிக்னஸா நிறைய பேர் வந்து அப்படியே கொஞ்சமா வந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து இந்த ட்ராக்ல போறது ஆபத்தோன்னு எனக்கு தோணுச்சு. லைக் தாத்தா வராது, அதுக்கப்புறம் இருங்க பாய், விடமுயற்சியோட டீசரோட அந்த பீட்ஸ்ல வந்து கடவுளே, அஜித், ஸோ அந்த டைப் ஆஃப் ஒரு பீட்டை வேற யூஸ் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களா ஆடியன்ஸ். ஸோ அதனால ஆடியன்ஸுமே இதுக்கு வந்து நெகட்டிவ் தெரிவிக்கிறாங்க. இதே போட்டு அடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படின்னு. அதை தான் நானும் தெரிவிக்கிறேன். இது வந்து அனிருத்தை தாண்டி இனி வர மியூசிக் டைரக்டர்ஸ் யாரும் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு பயமும் இருக்கு. பண்ணிட்டா அந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களோட ஆர்கானிக் வந்துருவாங்க. இது ஈஸியா இருக்கே, இப்போ வரக்கூடிய மீம்ஸ் ஏதாவது அவங்களுக்கு ட்ரெண்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு இவங்களுக்கு போட்டோம்னா இவங்க என்ஜாய் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டாங்கன்னா இப்போ என்ன ஒன்று யோசிச்சு பாருங்க, குவாலிட்டியான மியூசிக்ஸே வராது. மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இப்போ எப்படி சினிமாவை நம்மளோட சினிமாவை பார்த்து கலெக்ஷன்ஸை பார்த்து கலாய்க்கிறாங்க, அது மாதிரி மியூசிக்குமே ஆயிரும். அதனால தான் சொல்றேன். இதை தாண்டி உங்களோட தாட்ஸ் அண்ட் வீஸ் ஏதாவது இதை பத்தி இருந்துச்சுன்னா மறக்காம அது என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு உங்களை மீட் பண்றது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.